5 நாள் எப்படா முடியும், எப்போ பூஜை ரூமுக்குள்ள போவோம், எப்போ வந்து சாமியை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நல்லபடியா வந்து வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணி இன்னைக்கு காலையிலே வந்து வேலை சரியா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பூஜை ரூமை கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ விளக்கு தான் முத ஏத்தினேன். ஏன்னா குலதெய்வத்தோட அருள் இல்லாம நம்ம எந்த பூஜை எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இது வந்து 100க்கு 100 உண்மை. குலதெய்வ வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால முதல்ல 5 நாள் கழிச்சு நான் ஏத்தின முதல் விளக்கே வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ விளக்கு தான். குலதெய்வ விளக்கு ஏத்தினதுக்கு அப்புறம் விநாயகருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மல்லிகை பூசாற்றி நல்லபடியா வந்து விநாயகருடைய அனுமதியும் வாங்கி நான் வந்து இன்னைக்கு வளர்பிறை சஷ்டியான முருகப்பெருமானுக்கு உரிய இந்த சஷ்டி திதியில நான் வந்து முருகப்பெருமானுக்கும் ஒரு விளக்கு வந்து ஏற்றினேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வளர்பிறை சஷ்டியில நமக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு வந்து வளரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா, அது அத்தனையுமே முருகப்பெருமான்கிட்ட கேட்கலாம். செல்வ செழிப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதியான தூக்கம், பொருளாதார உயர்வு, இது எல்லாமே வந்து நல்லபடியா நமக்கு வளர்ந்து வரணும், நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறத நினைச்சு நீங்க வந்து வேண்டி நீங்க வந்து முருகப்பெருமானுக்கு ஒரு விளக்கு ஏற்றினாலே போதும். செவ்வரளி மலர் வந்து வீட்டுல பூத்த பூ தான், அதை தான் நான் வந்து பறிச்சு கட்டி முருகனுக்கு வந்து வச்சேன். அதே மாதிரி குலதெய்வத்துக்கும் வந்து வீட்டுல பூத்த அந்த நந்தி வட்டம் அந்த பூவை தான் வந்து வச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப எளிமையா ஒரு இனிப்பு பண்டம் வச்சு நான் வந்து பூஜையை வந்து நிறைவு செஞ்சுட்டேன். இதுவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமா இருந்துச்சு. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா பூஜை பண்ணும்போது கிடைக்கிற ஆத்ம திருப்தி வேற எதுலையுமே கிடைக்காது. மற்றவங்களை பார்த்து இருக்கு அவங்க எல்லாம் இப்படி பண்றாங்களே, நம்மளால இப்படி பண்ண முடியலையேன்னு ஏங்குறத விட நம்ம கிட்ட இதுவாது இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு நம்ம வந்து சுவாமிக்கு செஞ்சோம்னா அடுத்தடுத்து நமக்கு என்னென்ன தேவையோ அது அத்தனையுமே சுவாமி வந்து நமக்கு வந்து செஞ்சு வைப்பாங்க. நமக்கு எதெல்லாம் சுவாமி கொடுக்குறாங்களோ அது எல்லாமே நல்லது, நமக்கு எதெல்லாம் கொடுக்கலையோ அது எல்லாமே நமக்கு கெட்டதுன்னு நினைச்சோம்னாலே நம்ம வந்து எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட மாட்டோம், சுவாமி வேலையும் கோவப்பட மாட்டோம். நமக்கு கிடைக்கிற எல்லாமே நல்லதுதான், நமக்கு விட்டு போகிறது எல்லாமே கெட்டதுதான் நினைச்சுக்கோங்க. மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கும்.